أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله. பூமி திடல் நனைத்து உயிர் பூட்ட கடலிருந்து நீரெடுத்து வானெல்லாம் வலம் வந்து உயிர்ப்பாலாய் மழைப்பாலை மண்ணுக்கு தந்தருளும் மழை மேகம் போல இறை அருளின் உயிர்ப்பினை நம் மனம் உணர்ந்து உயிர் பெற தங்கள் சிந்தனையினால் தங்கள் வாழ்வை செலவு செய்து தப்சீர்கள் மூலமாக கருத்துப்பால் ஊட்ட நமக்காக பாடுபட்ட முன்னோர்களுடைய கருத்துக்கள் அல்ஹம்துலில்லா. இந்த தப்சீர் பயணத்தில் நமக்கு கிடைக்கும் விலை மதிப்பில்லாத முத்துக்கள். மாஷா அல்லாஹ். இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் நன்றி அனைத்தையும் உரித்தாக்கி இதோ நம்முடைய தப்சீர் பயணத்தின் அடுத்த பயணத்திற்கு செல்வோம். அல்ஹம்துலில்லா. நாம இப்ப பார்க்க போற இந்த ஆயத்துக்கள் நம்முடைய பார்க்கறதுக்கு மேலோட்டமா முந்தைய சமுதாயத்தை சொல்வதை போல இருந்தாலும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் என்ன தவறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி நம்முடைய அறிவை குட்டக்கூடிய அற்புதமான ஆயத்துக்களா இருக்குமா. மாஷா அல்லாஹ். போவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وقالوا لن تمسنا النار إلا أياما معدودة قل أتخذتم عند الله عهدا فلن يخلف الله عهده أم تقولون على الله ما لا تعلمون. விரல் விட்டு எண்ணப்படும் சில நாட்கள் தவிர வேறெப்போதும் நரகம் எங்களை தீண்டாது என்று அவர்கள் கூறினார்கள். இது குறித்து அல்லாஹ்விடம் நீங்கள் உறுதிமொழி எதையும் பெற்றுள்ளீர்களா? அப்படியானால் அல்லாஹ் தன் உறுதிமொழியை மீறவே மாட்டான். அல்லது நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி கூறுகின்றீர்களா என்று நபியே நீர் கேட்பீராக. بلى من كسب سيئة وأحاطت به خطيئته فأولئك أصحاب النار هم فيها خالدون والذين آمنوا وعملوا الصالحات أولئك أصحاب الجنة هم فيها خالدون. அவ்வாறன்று யார் தீமை செய்து அவர்களின் குற்றம் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டதோ அவர்கள்தான் நரகவாசிகள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். எவர் இறை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிந்தாரோ அவர்கள் சொர்க்கவாசிகள் ஆவார்கள். அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அல்ஹம்துலில்லா. நாம இந்த தப்சீருக்கான விளக்கம் முதல்ல இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லக்கூடிய தப்சீரை முதல்ல பார்த்துடுவோமா. இந்த வசனம், அதாவது நாம பார்க்க போற இந்த 80வது வசனம், இதுல யூதர்கள் ரொம்ப காலமா சொல்லி கொண்டிருந்த ஒரு வாதத்தை அல்லாஹு தாலா சொல்லி அதை அடியோடு மறுத்துடுறான் அல்லாஹு தாலா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில நாட்கள் தான் நாங்க நரகத்துல இருப்போம், நரகம் எங்களை அதுக்கு மேல தீண்டாது, அதுக்கு பிறகு நரகத்துல இருந்து நாங்க வெளியேறிடுவோம். இப்படி அவங்க தங்களுக்குள்ள வாதிட்டு கொண்டு இருந்தார்கள். என்சைக்ளோபீடியா 5/583 இதுல சொல்லப்பட்டிருக்கும் இந்த வசனத்தையும் தப்சீராசிரியர் கோட் பண்ணி காமிக்கிறாங்கம்மா. யூத கலை களஞ்சியத்தில் காணப்படுகிறது, யூதர்களை நரக நெருப்பு தீண்டாது. அவர்கள் நரகத்திற்கு வந்த உடனேயே தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டு விடுவார்கள், பிறகு கர்த்தரிடம் திரும்பி விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருந்துச்சுமா. இதுவே அவங்களை அநியாயம் செய்யறதுக்கு கண்டிப்பா தூண்டுறதுக்கு போதுமானதா இருக்கும். இது சாதாரணமா சிந்திக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சதுமா. இந்த இடத்துல அல்லாஹ் தெளிவா கேட்கிறான் அவங்க கிட்ட. வகாலு அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள், லன் தமஸ்ஸனன்னாரு. இங்க லன் அல்லாஹ் யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க, திட்டமாக தீண்டாது. அப்படி ஒரு அழிச்சாட்டியமான நம்பிக்கை அவங்களுக்கு. லன் தமஸ்ஸனன்னாரு இல்லா ஐயாமம் மஅதூதா. ஒரு விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய நாட்கள் தவிர நரகம் தீண்டாது. இந்த இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவு அழகா பாருங்கம்மா. குல் நபியே நீர் கூறுவீராக, அத்தஹத்தும் இந்தல்லாஹி அஹ்தா. இது குறித்து அல்லாஹ் கிட்ட நீங்க ஏதாவது வாக்குறுதி வாங்கியிருக்கிறீங்களா? ஃபலன் யுஹ்லிஃப் அல்லாஹ். அப்படி நீங்க பெற்றிருந்தால் அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டாங்கிறது உண்மைதான். அஹ்தஹு அவனுடைய வாக்குறுதி அல்லாஹ் மீற மாட்டான். அம் தகுலூன அலல்லாஹி மா லா தஅலமூன். நீங்கள் அறியாத ஒன்றை நீங்கள் அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டியா கூறுகின்றீர்கள். தெளிவா அல்லாஹ் ஒரு கொஸ்டின் பண்ணி காமிக்கிறாமா அவங்கள.
இந்த இடத்துல அல்லதுன்னு வரக்கூடிய கூட அல்லதுங்கிற அர்த்தத்தை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்கம்மா. இது பல் அப்படிங்கிற இடைச்சொல். அதாவது அப்படி இல்லை, அவங்க கேட்கக்கூடிய எப்படி அர்த்தம் சொல்றாங்க தஃப்சீர் ஆசிரியர்னாமா, குல் அத்தஹல்தும் இன்தல்லாஹி அஹ்தன் ஃபலன் யுக்லிஃபல்லாஹு அஹ்தஹ், நீங்கள் இது குறித்து உறுதிமொழி எதையும் பெற்றிருக்கிறீர்களா, அவ்வாறெனில் அல்லாஹ் வாக்குறுதி மாற மாட்டான். ஆனா இதுல அம்முக்கு பலாவுடைய அர்த்தம் கொடுக்க சொல்றாங்க. என்றால் அவ்வாறு அல்ல. தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன், நீங்கள் அறியாத ஒன்றை அல்லாஹ் மீது இட்டுக்கட்டுகின்றீர்கள், இட்டுக்கட்டி கூறுகின்றீர்கள். இப்படி அந்த இடத்துல அம்முக்கு கூட பலா அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுத்துதான் நம்ம அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி தஃப்சீர் ஆசிரியர் சொல்றாங்க. இந்த இடத்துல இந்த விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய நாட்கள் பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த உலகம் 7000, அவங்களோட நம்பிக்கை இப்படிதான் இருந்துச்சுமா, இந்த உலகம் 7000 வருஷம் வரைக்கும் நிலைச்சிருக்கும். ஒரு 1000 வருஷத்துக்கும் ஒரு நாள் வீதம் மொத்தம் 7 நாட்கள் மட்டும்தான் நரகத்தில் நாங்க இருப்போம். அந்த விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய 7 நாட்கள் மட்டும்தான். அதுதான் ஐயாமம் மஹ்தூதா. விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய 7 நாட்கள் யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இப்போதான் அல்லாஹு தாலா அடுத்த 2 ஆயத்துக்களையும் இவங்களுடைய கருத்தை மறுத்து அடுத்த 2 ஆயத்துக்களையும் அல்லாஹு தாலா சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்புறம் பார்ப்போம். இதை முதல்ல முடிச்சிடுவோமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொல்றாங்க, இன்னொரு விதமாவும் சொல்றாங்க, 40 நாள் தவிர எங்களை எப்போதுமே நரகம் தீண்டாதுன்னு யூதர்கள் சொல்றாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லம்மா, மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க வேதம் வாங்குறதுக்காக போயிருந்தப்போ நோன்பு வச்சுட்டு போறாங்க இல்லம்மா, மலைக்கு போனப்போ அந்த மக்கள் சாமிரியுடைய தூண்டுதலால காளை கன்றை வச்சு வணங்குனாங்கல்ல, அது மொத்தம் 40 நாள் வணங்கியிருக்காங்க. 40 நாள் தானே வேதம் வாங்க போனாங்க, வந்துதான் அதை எரிச்சிட்டாங்கல்லம்மா. அந்த 40 நாள் மட்டும் எங்களை நரகம் தீண்டும், அதை தவிர வேற நாட்கள் தீண்டாது. அதனாலதான் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய நாட்கள்னு சொல்றோங்க அப்படின்னு சொல்றாங்க. இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூதர்கள் கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு. நாங்க 40 நாள் தவிர மற்ற நாட்கள் நரகத்துல இருக்க மாட்டோம், எங்களுக்கு பிறகு வேறு சமுதாயத்தினர், அதாவது முகமது ஸல்லல்லாஹு அவங்களும் அவங்களுடைய தோழர்களும் அதுல நுழைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, தன் கையால அவங்க தலைக்கு மேல சுட்டி காட்டி சொல்றாங்க, இல்லை இல்லை, நீங்கள் தான் நரகத்தில் நிரந்தரமாக தங்குவீர்கள், உங்களுக்கு பின்னால் இதில் வேறு யாரும் நுழைய மாட்டார்கள்னு சொன்னாங்க. அப்போதான் அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்குனா அப்படின்னு நமக்கு தஃப்சீர்ல கருத்து சொல்லுதுமா. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு கைபர் வெற்றி கொள்ளப்பட்டது. ஹைபர்ல ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிச்சு. ஹைபர் அதுக்கப்புறம் தான் சொல்ல போனா முஸ்லிம்களுக்கு கஷ்டமே நீங்குச்சுன்னு சொல்லுவாங்கம்மா. சீரா படிச்சவங்களுக்கு தெரியும். அந்த சிறப்பான இந்த ஹைபர் போர், யூதர்களுக்கு எதிரான அந்த போர்லமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த கைபர் போர்ல வெற்றி அடைஞ்ச பின்னாடி ஒரு யூத பெண்மணி விருந்து கொடுக்குறாங்க. அந்த விருந்துல ஆட்டிறைச்சியில விஷம் கலந்து கொடுத்துட்டாங்க. இந்த விஷம் அந்த இறைச்சியை சீரா சொல்லுதுமா, அந்த இறைச்சியே நபிசாசமாவிடம் பேசியது, என்னை உண்ணாதீர்கள் நபியே, என்னில் விஷம் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல விஷம் வைக்கப்பட்ட செய்தியை தெரிஞ்சு கொண்டு நபிசல்லாசம் அவங்க கேட்குறாங்க, எனக்காக இந்த பகுதியில் இருக்க எல்லா யூதர்களையும் ஒண்ணு கூட்டுங்க அப்படின்ட்டாங்க. விஷயம் தெரிஞ்சிருச்சு. நபிசாசம் அவங்க சாப்பிடல, ஒரு நாக்குல வச்ச ஒரு சஹாபியினுடைய உயிரே அதுல போயிடுச்சுமா. இப்போ அந்த இடத்துல எல்லாரையும் ஒண்ணு கூட்டுறாங்க. எல்லாரையும் ஒண்ணு கூட்டி கேட்குறாங்க. நபிசாசம் கேட்குறாங்க, உங்களுடைய தந்தை யாரு? எல்லாரும் சொல்றாங்க, எங்களுடைய தந்தை இந்த மனிதர் இன்ன மனிதர்னு சொல்றாங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல உங்களுடைய தந்தை இன்ன மனிதர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மாத்தி சொல்லியிருக்காங்க, இன்ன மனிதர் தான் உங்க தந்தைன்னு சொல்றாங்க. நீங்கள் சொன்னது உண்மையே நன்மையே அப்படின்னு அவங்க பதில் சொல்றாங்க. அப்புறம் நபிசாசம் கேட்குறாங்க, நான் ஒரு விஷயம் பற்றி உங்ககிட்ட கேட்டா அதை பத்தி எங்களுக்கு நீங்க உண்மை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, ஆம் யா ரசூலுல்லாஹ், ஆம் முஹம்மதே நான் உண்மை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்னு ஏத்துக்கலையேம்மா. ஆமா முஹம்மதே, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க உண்மை சொல்றோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நாங்க தந்தை விஷயத்துல இப்பதான் மாத்தி மாத்தி சொன்னோம், நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சு எங்களுக்கு உண்மையை சொல்லிட்டீங்க, அதனால இந்த விஷயத்துலயும் நீங்க எங்களை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு பயம் இருக்கு, நாங்க கண்டிப்பா உண்மையை தான் சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நரகவாசிகள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நாங்க அந்த நரகத்துல கொஞ்ச நாள் மட்டும் இருப்போம், அதுக்கு பின்னாடி நீங்க தான் எல்லாருமே அதுல இருப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் இழிவடைவீர்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக உங்களுக்கு பிறகு நாங்கள் ஒருபோதும் நரகில் நுழையவே மாட்டோம் அப்படின்னு பதில் சொன்னாங்க. திரும்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நான் இன்னொரு விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட கேட்டா
எனக்கு அதை பத்தி நீங்க உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவங்க ஆம் சொல்கிறோம் அபுல் காசிமே அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இந்த ஆட்டு இறைச்சியில நீங்க நஞ்சு கலந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா கலந்தோம். எதுக்காக கலந்தீங்க? அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்கள் பொய்யராக இருந்து இந்த நஞ்சின் மூலம் நீங்கள் இறந்து விட்டால் நாங்கள் மன நிம்மதி அடைஞ்சிருவோம். நீங்கள் உண்மையான இறை தூதராக இருந்தால் இந்த நஞ்சு உங்களுக்கு ஒரு தீங்கும் தராது அப்படிங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இது சஹீஹுல் புகாரில 3169, 4249, 5777, இன்னும் முஸ்தத் அஹ்மத், நசையி, தஃப்சீர் இப்னு மர்தவைஹி, இது எல்லா கிதாபுகள்லையும் இடம்பெற்றிருக்குமா. அல்லாஹ் போதுமானவன். இது பத்தின விளக்கமா இவங்க இது சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்த 2 ஆயத்துக்கள். பலா அப்படி அல்ல. மன் கசப சய்யிஅத்தன், எவர்கள் ஒரு தீமையை செய்து விட்டார்களோ, வ அஹாதத் பிஹி கதீஅத்துஹு, அவர்களுடைய குற்றம் அவர்களை சுற்றி வளைத்துக் கொள்ளும். ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள்தான் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வேதக்காரர்களான யூதர்கள் குறிப்பிட்ட சில நாட்கள் மட்டும்தான் நாங்கள் நரகத்துல இருப்போம் அப்படின்னு சொன்னதற்கு அல்லாஹ் இங்க பதில் கொடுக்கிறான். யூதர்களே, நீங்கள் ஆசைப்பட்டதை போன்று, நீங்கள் விரும்பியதை போன்று எதுவும் நடக்காது. உண்மை என்னவென்றால், யார் தீமை புரிந்து அவர்களின் தவறு அவர்களை சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் தான் நரகத்திற்கு உரியோர். அதாவது எந்த நன்மையும் இல்லாமல் செய்ததெல்லாம் தீமையாக உள்ள நிலையில் மறுமை நாளை எவர் சந்திக்கின்றாரோ அவர் நரகவாசியாவார். சொர்க்கவாசிகள் யார்? எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள். அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு மார்க்கத்திற்கு இசைவான வகையில் யார் நற்செயல் புரிந்தார்களோ, இதுதான் அல்லாஹ் சொல்றாமா. வல்லதீன ஆமனு, எவர்கள் ஈமான் கொண்டு, வஅமிலு ஸாலிஹாத்தி, நற்செயல் புரிகிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள் சொர்க்கவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதூன், அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். இதை பற்றி நிறைய குர்ஆன் வசனங்களை அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்லியிருக்காமா. இந்த வசனம் தொடர்பா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யூதர்களே, உங்களை போல யார் செயல்பட்டார்களோ, உங்களை போல யாரெல்லாம் மறுத்தார்களோ, யாருடைய இறை மறுப்பு குஃப்ரியத் அவர்களை சுற்றி வளைத்து கொண்டதோ, இறுதியில் எந்த நன்மையும் இல்லாத நிலைக்கு ஆளாகின்றார்களோ அவர்கள் எல்லோரும் நரகவாசிகள் ஆவார்கள். இன்னொன்னு இங்க கூறியிருக்கக்கூடிய குற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு அது பத்தின அறிஞர்களுடைய கருத்துக்களையும் பார்ப்போமா. சய்யிஅத்தன் அப்படின்னு ஒரு நக்கிரா சொல், ஒரு பொது சொல் இங்க இருக்கு. இந்த குற்றம்னா எந்த குற்றத்தை குறிக்குது? இந்த குற்றம் அப்படிங்கிறது இணை வைப்பை குறிக்கும், ஷிர்கியத்தை குறிக்கும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லியிருக்காங்க. ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இது பெரும் பாவங்கள்ல ஒண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்து அந்த குற்றம் அவர்களை சூழ்ந்து கொண்டது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் சொல்றாங்க, அந்த இணை வைப்பு குஃப்ரியத்தினுடைய குற்றம் அவர்களை வளைத்து கொண்டது. இந்த கருத்தை அத்தாவு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க. இதுக்கு அமஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க விளக்கம் கொடுக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, யார் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்கு முன்பதாகவே இறந்து விடுகிறார்களோ, மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி யார் இறந்து போயிடுறாங்களோ அவங்களே இது குறிக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சின்ன சின்ன பாவங்களை செய்யறதுல இருந்து உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் அவை ஒரு மனிதரிடம் ஒன்று திரண்டால் அவரை அது அழித்து விடும். மேலும் சிறு பாவங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு உவமை கூறினார்கள். ஒரு கூட்டத்தார் திறந்த வெளியில தங்கி இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு உணவு வேளை வருது. அவங்கள ஒருத்தர் வெளியில போய் ஒரு சின்ன சுள்ளிய கொண்டு வரார், சின்ன குச்சி கொண்டு வரார். இன்னொருத்தரை இன்னொரு சொல்லி கொண்டு வந்தாரு. இப்படியாக ஒரு பெரிய விறகு கட்டு சேர்ந்துருச்சு. அதுல நெருப்பு மூட்டி அவங்க உணவை அதுல சமைச்சு சாப்பிடுறாங்க. யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகின்றாரோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் அது நிரந்தரமாக இருப்பார்கள். நல்ல கவனிங்கம்மா இந்த உதாரணத்தை. எப்படி சின்ன சின்ன சுள்ளி தானே லேசா நினைக்க முடியாதுல்ல, சின்ன சின்ன சுள்ளிகளை பூரா கொண்டு வர்றாங்க எல்லாருமே. அதை கொண்டு வந்து வச்ச உடனே அது என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய விறகு கட்டு ஆயிடுச்சு. அதை கொண்டு ஒரு உணவே சமைக்க முடியுதுங்கிறப்போ சின்ன சின்ன பாவங்கள்னு லேசா நினைச்சிடக்கூடாது. அதுவே என்ன ஆயிடும், பெரு நெருப்பாக நம்மை சூழ்ந்து கொள்ளக்கூடிய அபாயம் அதுல இருக்குன்னு நம்ம நபி இதுல எச்சரிக்கிறாங்கம்மா. இன்னும் அடுத்து வரக்கூடிய ஆயத்துல அல்லாஹு தஆலா என்னென்ன கடமைகளை செய்ய சொன்னானோ அந்த கடமைகளை செஞ்சாதான் சொர்க்கம் கிடைக்கும்.
அந்த கடமைகளை செஞ்சாதான் நரகத்தை விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கறதே ரொம்ப தெளிவா சொல்றான். இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில பார்ப்போமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நாம இதை பத்தி இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத்தும் பைனா இன்ஸ்டிடியூட் ஆசிரியரும் இதை பத்தி சொல்லக்கூடிய கருத்துக்களையும் பார்த்து நிறைவு செய்வோமா. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் இதை சொல்லும் பொழுது ரொம்ப கவனமாக கையாளுறாங்கம்மா. என்ன காரணம், இது யார் குஃப்ரியத்துக்கு சம்பந்தப்பட்டது, இது சையத்தன்னா இது பாவங்கிறது குஃப்ரியத்துல உள்ளவங்க. மண் கசப சையத்தன் இது குஃப்ரியத் சம்பந்தப்பட்டது, நமக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைப்போம், நாங்க தான் ஈமான் கொண்டிருக்கோமே, எங்களுக்கு தான் அல்லா மேல் நம்பிக்கை இருக்கே, அப்ப நாங்க இந்த கேட்டகரியில வரமாட்டோம். அவங்க எப்படி எச்சரிக்கிறாங்கன்னா, எப்படி யூதர்கள் தங்களுக்கு சொற்ப காலம் தான் நரகத்துல இருப்போம், அப்புறம் நம்ம நரகத்தை விட்டு விடுபட்டு போயிடுவோம்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்களோ, அதே மாதிரி முஸ்லிம்கள்லயும் சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு, நாங்க தான் ஈமான் இருக்கே, நாங்க நரகத்துக்கு போக மாட்டோம், எங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை வச்சு நம்முடைய இஸ்லாமியர்களும் இன்னைக்கு உம்மத்திய முஹம்மதியாவிலையும் இது போன்ற ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர்றோம். எந்த இடத்துல இதுக்கு நமக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லி காமிக்கிறாங்கம்மா. இதை சொல்றப்ப அவங்க அழகா ஆரம்பிக்கிறாங்க, ஒவ்வொரு ஐனையும் சொல்லிட்டு வர்றாங்க. நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இதுல நம்ம இந்த சூரத்துல் பக்ரால 5வது ஐன் தாவத், அழகான தாவத், எந்த பிரச்சனையும் இல்லாம யூதர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழகிய தாவத். 6, 7 முழுக்க முழுக்க யூதர்கள் செய்த பாவங்கள், அதற்கான சம்பவங்கள் வருமா. எதனால துரிபத் அலைஹிமு தில்லத்து வல் மஸ்கனா, எதனால அவங்க மீது வறுமையும் இழிவும் சாட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சம்பவங்கள் இந்த 2 ஐன்லையுமே கொண்டு வந்தாச்சு. 8வது ஐன் 8ல இருந்து 15 வரைக்கும் பொதுவா அவங்களுக்கு மட்டும் கிடையாது, இதுல வரக்கூடிய உபதேசங்கள் நம்ம உம்மத்துக்களுக்கும் தேவையான உபதேசங்கள் கண்டிப்பா இருக்குங்கிறத உணர்ந்துடணும். இப்போ அவங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சுன்னு இவங்க நிறைய கிதாபுகள்ல இருந்து ஆதாரத்தையும் எடுத்து காமிக்கிறாங்கம்மா. யூத தால்மூதுல என்ன இருக்காமா, தால்மூத் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, தால்மூதை பத்தி நான் விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு, ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வர்றேன். அது தௌராத்துங்கிற வேதம் அதுல அந்த வேதத்தை மக்கள் கையில கொடுக்காம யூத அறிஞர்கள் தால்மூதுன்னு சட்டங்களை எழுத ஆரம்பிச்சாங்க. அதுல நிறைய கருத்துக்கள் கலந்துருச்சு. அந்த தால்மூதுல என்னென்ன மாதிரியான புரட்டுக்கள் கலந்துருக்குங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்தோமா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹசரத் சொல்றாங்க, அந்த தால்மூதுல என்ன பதிவாகி இருக்குன்னா, நரகத்தினுடைய வாசல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உட்கார்ந்து பனி இஸ்ராயல்களை உள்ள விட மாட்டாங்க. இதுக்கு அடையாளமா தான் அவங்க ஹத்னா பண்ணாங்க. ஆண்கள் ஹத்னா செய்வாங்கல்லம்மா, அந்த விருத்த சேதனம் செஞ்சவங்களை பார்த்து பார்த்து நரகத்துல அவங்க விடமாட்டாங்க. அதுவும் அப்படியே நரகத்துல போனாலும் அந்த மாடு வணங்குனாங்கல்ல 40 நாள், அந்த 40 நாள் மட்டும்தான் உள்ள இருப்பாங்க, அதுக்கு மேல இருக்க மாட்டாங்க. இந்த ஐயாம மதூதாத் அப்படின்னு மதூதா அப்படிங்கிற வேர்டு இருக்கு பாத்தீங்களா, இது அடுத்த இடத்துல ஆல இம்ரான்ல வருதுமா. ஆல இம்ரான்ல ஐயாம மதூதாத் இல்ல ஐயாம மதூதாத் அப்படின்னு வரும். மதூதா அப்படின்னு இங்க வந்திருக்கு, ஐயாம மதூதாத்னு அங்க வந்திருக்கு. மதூதா அப்படிங்கிறது சிங்குலர், அது மதூதா நாட்கள். பொதுவாகவே அரபியினுடைய இலக்கண முறைப்படி அக்ரிணையில இருக்கக்கூடிய பன்மை வேர்டுக்கு ஆப்ஜெக்ட் வரும் பொழுது, அதற்கான ஒரு வர்ணனை வரும் பொழுது அது பெண்பால் ஒருமையில தான் குறிக்கணும். இது ஆலிமாக்கள் மட்டும் ஓரளவுக்கு உங்களுக்கு வழங்கிடுமா. அதாவது குத்துபுன் ஜதீதத்துன், புதிய புத்தகங்கள் வர்றப்போ குத்துபுன் ஜுதுதுன் போட மாட்டோம், குத்துபுன் ஜதீதத்துன் புதிய புத்தகங்கள். அங்க ஜதீதத்துன் அப்படின்னு பெண்பால் ஒருமை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த முறையில மதூதத்துன்னு வந்திருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல ஏன் மதூதாத்துன்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்டா, யூ ஃபஸ்லி பக்துஹும் பக்தா, குர்ஆனுடைய ஆயத் ஒரு இடத்துல நமக்கு விளக்கம் என்னன்னு தேடணும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய விளக்கம் கண்டிப்பா இன்னொரு இடத்துல நமக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். இந்த ஐயாம மதூதாத் அப்படின்னு வர்றதுனால என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய இஸ்ரார் அஹமது அது சொல்றாங்க, இந்த மதூதா அப்படிங்கிறதுல எத்தனை டேட், ஒருத்தர் 40ன்னு சொல்றாங்க, ஒருத்தர் 1000 வருஷங்களுக்கு ஒரு தடவைன்னு நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. ஆனா இந்த குழப்பத்துக்கு தீர்வு தான் மதூதாத்னு ஆல இம்ரான் வரக்கூடிய வேர்டு. என்ன காரணம்னா, இந்த ஆல இம்ரான்ல இருக்கக்கூடியது 9 நாள். 9 நாள் மதூதாத்துங்கிறது 3ல இருந்து 9 நாள். மதூதாத் அப்படின்னு ஆத்துன்னு முடியக்கூடிய இந்த பன்மை, இது ஜம்உ கில்லா, இது குறுகிய சுருக்கப்பட்ட பன்மைன்னு சொல்றதுமா. ஜம்உ கில்லா குறைவான பன்மை, இது 3ல இருந்து 9 வரைக்கும் தான். அவ்வளவு நாட்கள் தான் நாங்க நரகத்துல இருப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. எங்களுடைய பாவத்துக்காக நாங்க அது மட்டும்தான் இருப்போம். நம்ம அப்படின்னு நக்கீரால வந்திருக்கு, பொது பெயர்ல வந்திருக்கு ஒரு பாவம். அந்த ஒரு பாவம் என்ன,
இந்த ஒரு பாவம் என்னங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப பெரிய எச்சரிக்கை இருக்குன்னு இஸ்லாம் அஹமது ஹதரத் சொல்றாங்க. இதை பத்தி ரொம்ப விளக்க சொல்றாங்கம்மா. நம்ம அதை முழுக்க பார்க்கலனா கூட ஒரு சில விஷயங்கள் பார்ப்போம். நமக்கு நிறைய எச்சரிக்கைகள் இருக்கு. இது வந்து குஃப்ரியத் செய்யறவங்களுக்கு தான், காஃபிர்களுக்கு தான், நமக்கு இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த விஷயத்துல இருந்தா ஹவாரிஜல் மோத்தசிலாக்களுக்கு ரொம்ப பெரிய ஹவாரிஜ் மோத்தசிலாக்கள்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து நம்முடைய மார்க்கத்திலேயே சில குழப்பமான கருத்துக்கள் கொண்டவங்க. இந்த பாவத்தை பத்தி மோத்தசிலாக்களோட எண்ணம் என்னன்னு சொன்னா, ஒருத்தர் பாவம் பண்ணிட்டாலே காஃபிர் ஆயிடுவாங்க. அதனால நரகத்துக்கு கண்டிப்பா அவங்க ஃபாசிக் அவங்க ஹவாரிஜ் வந்து, அதாவது மோதிசிலாக்களுடைய எண்ணம் என்ன, ஹவாரிஜிகளுடைய சிந்தனை என்னவா இருக்குன்னா, மோதிசிலாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பாவத்தை ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து காஃபிராவும், அவங்களுக்கு இயற்கையில அவங்க முஸ்லீம்னு பேர் தாங்கிகளாக இருந்தா கூட அவங்க காஃபிரும் இல்லை, முஸ்லீமும் கிடையாது. அவங்க ஃபாசிக், பாவிகள் அப்படின்னு சொல்லிடணும். அவங்க முழுமையா நரகத்துலதான் கிடப்பாங்க. பாவத்தை பண்ணிட்டாலே அவங்க காஃபிரும் இல்ல, முஸ்லிம் இல்லாம ஆயிட்டாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க நரகத்துலதான் கிடப்பாங்க. இது வந்து முஅ்தஸிலா கொள்கைன்னு சொல்றது. அவங்களுக்கு அந்த குரூப்க்கு அப்படி ஒரு சிந்தனை இருந்துச்சு. இன்னொரு குரூப் ஹவாரிஜ்கள்னு ஒரு குரூப் இருந்துச்சுமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிறிய பாவத்தையோ எதையோ ஒண்ணு செஞ்சுட்டாங்கன்னா, ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் காஃபிர் ஆயிட்டாங்க, அவங்களுடைய செல்வம் ஹராம் ஆயிடும், அவங்க மனைவி முபாஹ் எல்லாமே அவங்களுக்கு ஹராம் ஆயிடும். மொத்தத்துல மிகப்பெரிய பாவி, அவங்க ஈமான் வந்து குஃப்ரியத்துக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது பாவம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட் வச்சிருந்தாங்க. சாதாரணமா இப்படிப்பட்ட கொள்கைகள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்குதுமா. மாஷா அல்லா. ஆனா வந்து பொதுவா இதை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதுல இருந்து ஒரு தெளிவான ஒரு நமக்கு அஹ்லே சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அந்த கொள்கைப்படி இந்த பாவத்தை பத்தி நம்ம எப்படி நினைக்கணும். ஏன்னா இந்த பாவம் வந்து இந்த நரகத்துல நிரந்தரமா இருக்கக்கூடிய தன்மை ஈமான் கொண்டவர்களுக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு மேலோட்டமான எண்ணத்துல நம்ம பாவங்களை செஞ்சிடக்கூடாது. ஏன்னா பாவத்தினுடைய தன்மையை நம்ம விளங்கணும். இந்த பாவத்தை என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் ஒரு பாவம் செய்யும் பொழுதே குஃப்ரியத்தினுடைய அடையாளம் அவங்களுடைய உள்ளத்துல ஏற்பட்டும். இந்த குஃப்ரியத்தினுடைய அடையாளம் ஏற்படுறதுனால அவங்க தௌபா செய்யலன்னு சொல்லி சொன்னா அதனுடைய விளைவு அவங்க சந்திக்க வேண்டியதாயிடும். அது இன்னல் முஃமினு இதா அஸ்னப கானத் சௌதா ஃபில் கல்ப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு முஃமின் ஒரு பாவம் செஞ்சுட்டா அவங்க உள்ளத்துக்குள்ள கருமை வந்துடுது. அவங்க என்ன பண்ணணும், அதுக்கு உடனே தௌபா செஞ்சுட்டா அது அவங்கள விட்டு நீங்கிடுது. அதை வந்து தௌபா செய்யாம அவங்க மேற்கொண்டு பாவம் செய்யும் பொழுது அது அப்படியே சூழ்ந்து முழுமையாக இருளாகி விடுகிறது. அதன் மீது முத்திரை வைக்கப்பட்டு விட்டது. அதன் மீது என்ன செஞ்ச முத்திரை வைக்கப்பட்டு விடுகிறது. அப்போ மூமினாக இருந்தாலும் பாவங்கள் செய்யறப்ப எச்சரிக்கை வேணும். நம்ம முஅ்தஸிலா ஹ்வாரிஜிகளுடைய கொள்கைகள்லாம் பார்த்தோம். அவ்வளவுதான், ஒரு பாவம் பண்ணிட்டா மூமினும் இல்ல, காஃபிரும் இல்ல. இப்படிங்கிறது முஅ்தஸிலாக்களுடைய கொள்கை. ஹவாரிஜிகள் சொல்றாங்க. இதெல்லாம் நம்முடைய இஸ்லாமிய உம்மத்தே முகமதியால இருந்து கிளம்பின ஒரு சில குழப்ப குரூப்ஸ் தான். இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாவம் பண்ணிட்டா அவங்களுடைய செல்வம், மனைவி எல்லாமே ஹவாரிஜிகளுடைய கொள்கை எல்லாமே ஹராம். இப்படி சில குழப்பமான கொள்கைகள். ஆனா தெளிவான கொள்கைங்கிறது இதுதான். நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நம்ம பயந்துருவோம். நம்ம வந்து எங்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைச்சிரும்னு யூதர்கள் எடுத்த எந்த கொள்கையை எடுத்து வீணா போனாங்களோ, நாங்க மட்டும்தான் அல்லாவுக்கு செல்ல பிள்ளைங்க, நாங்க சும்மா கொஞ்ச நாள் தான் நரகத்துல இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏமாந்து போன மாதிரி ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. எச்சரிக்கை உணர்வு இருக்கணும் கண்டிப்பாக. இன்னொரு உதாரணமா, ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்கன்னா, அதாவது தெரிஞ்சு கொண்டே ஒரு மனிதர் மன் கத்தலல் முஃமின, அதாவது ஒரு முஃமின தெரிந்து கொண்டே ஒரு மனிதன் கொலை செய்யறான். முத்தஅம்மிதன் தெரிந்து கொண்டே, நல்லா தெரிந்து கொண்டே தவறுன்னு தெரிந்து கொண்டு ஒரு மூமினை கொலை செய்து விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஹன்னத்ல ஹாலிதன் ஃபீகா, நரகம் நுழைவதோடு அதில் நிரந்தரமாக இருந்து விடுவார்கள். சூரா நிசால கொலை பற்றிய சட்டத்துல சொல்றாங்க. அப்போ அவனுக்கு ஈமான் இருக்கு, உள்ளத்துக்குள்ள ஈமான் இருக்கு, அவர் செஞ்சது கொலை. அப்ப ஈமான் இருந்தா அவங்கதான் வெளியே வந்துடணும் இல்ல. அப்ப நான் என்ன சொல்றேன், அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அந்த பாவத்தின் தன்மைக்கு ஏற்றவாறு அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய அபாயம் இருக்கிறது அப்படிங்கிற அச்சம் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கணும். நம்ம இந்த விஷயத்துல கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா கூட நம்ம யூதர்களுடைய கொள்கைக்கு போயிடுவோம், எங்களுக்கு ஈமான் இருக்கு, நாங்க எப்படிதான் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு மேலெண்ணம் வந்துடும்னு நமக்கு ஹசரத் இங்க எச்சரிக்கிறாங்க. ரெண்டு வகையான ஈமான் சொல்லி காமிக்கிறாங்க. கானூனிய ஈமான், அதே மாதிரி உள்ளத்தால, இது வந்து சட்டப்படி ஈமான் முஸ்லிம். சொல்ல போனா இன்னைக்கு நம்மளுடைய இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஊடுருவி இருக்கிறாங்க யாருன்னா ஒற்றர்கள்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, பார்க்கறதுக்கு முஸ்லிம் மாதிரியே இருப்பாங்க. சொல்லப்போனா ஆலிம்களாக கூட இருப்பாங்க. முஸ்லிம்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய உபதேசிகளாகவும் இருப்பாங்க. ஆனா, அவங்க யூத ஒற்றர்களாக இருப்பாங்க. இவங்களால தான் இஸ்லாமிய நாட்டுல நம்முடைய இஸ்லாமிய நாடுகள்ல மிகப்பெரிய பிரச்சனைகளே ஏற்படும். காலையில ஈமான் கொள்வாங்க, சாயந்தரத்துல ஈமான விட்டுருவாங்க. எதுக்குன்னா யூதர்களுடைய சதி இது. இத அப்படியே மக்கள் மத்த முஸ்லிம்கள் பார்த்துட்டு, ஐயோ! இவங்கள மாரி அப்ப நம்மளும் ஈமான விட்டுறலாம் போல இருக்கே! அப்படின்னு ஈமான லேசா நினைக்கணுங்கிறதுக்காகவே திட்டம் போட்டு வந்து, என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமனு பில்லதி வஜஹன் நஹாரி காலையில வந்துட்டு ஈமான் கொள்ற மாரி இருப்பாங்க. சாயந்தரம் போனா குஃப்ரியத்தா மாறிடுவாங்க. நாங்கலாம் எப்படி மாறிட்டோம் பாருங்க. நீங்களும் மாறிடுங்க. அப்படின்னும் சொல்லக்கூடிய அம் சதிவலைகளும் நமக்கு நடக்கும். தெளிவா இவங்க எச்சரிக்கிறாங்கம்மா. அப்துல்லா இப்னு உபை பாருங்க. ஆரம்பத்துல இருந்து நடிப்பு தான். நல்லா தெரியும் எல்லாருக்குமே. கடைசியில அவங்களுடைய பிள்ளை உண்மையான முசல்மான். அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய குர்தாவை கொடுங்க. அதை கொண்டு என்னுடைய தந்தையை நான் கஃன் பண்றேன். அப்பவாவது அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரைக்கும் அவங்க குர்தாவை போட்டு அடக்கம் பண்ணாங்க. ஆனா அவன் நயவஞ்சகன்னு குரான்ல அடையாளம் கட்டப்பட்டான். அதாவது கானூனி முஸ்லிம். மேற்படியா பாக்குறப்ப அவர் முஸ்லிம். ஆனா உள்ளத்துக்குள்ள கண்டிப்பாக ஈமான் நுழையல. எந்த இடத்துலயுமே இந்த இடத்துல ஹசரத் ஒரு அழகான கருத்து சொல்றாங்கம்மா. அல்லாஹு தாலா யா ஐயுஹல்லதீன ஆமனூன்னு கூப்பிட்டு தான் நயவஞ்சகம் செய்யாதீங்கன்னு எச்சரிக்கிறானே தவிர, எந்த இடத்துலயும் அல்லாஹ் யா ஐயுஹல்லதீன நாஃபகு நயவஞ்சகம் கொண்டவர்களே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிடவே இல்லை. போர்வையில ஈமான் கொண்டவங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா முனாஃபிக் தனம் உள்ளுக்குள்ள வரும். அந்த முனாஃபிக் தனத்தால பாவங்கள் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த ஆயத் பொருந்தும். சய்யஅத்தன் அவர்கள் அந்த பாவம் செய்யும் பொழுதும் அது கண்டிப்பாக அவர்களுக்கும் பொருந்தும். இன்னும் அழகாக ஒரு ஹதீஸ் இருக்குமா, அதையும் சொல்லி காமிக்க. ஒரு மூமின் பாவம் செய்யும் பொழுது அவரை விட்டு ஈமான் வெளியே சென்று அவருடைய தலை மீது சுற்ற ஆரம்பித்து விடுகிறது. அவரை விட்டு வெளியாயிடுது ஈமான். அவர் ஈமான் இருக்கிற நிலைமையில ஒருத்தர் விபச்சாரம் பண்ண மாட்டான், திருட மாட்டான். எப்போ இந்த பாவங்களை செய்யறானோ அவனை விட்டு வெளியாகி விடுகிறது. அதில் தௌபா செய்து அவர் மீளும் பொழுதுதான் அந்த ஈமான் அவருடைய கல்புக்குள் மறுபடியும் இருக்கிறது. இந்த ஹதீஸையும் அவங்க முன்னுதாரணமா எடுத்து காமிக்கிறாங்கம்மா. இவ்வளவு எதுக்காக அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பலாமன் கசப சையஅத்தன் வஹாத்தத் பிஹி ஹத்தியதுஹு, யார் ஒரு பாவத்தை சம்பாதிக்கிறாங்களோ அந்த பாவம் அவங்களை சூழ்ந்து கொள்ளுது அப்படிங்கிற இந்த விஷயம் யாரோ யூதர்களுக்கு, எந்த கவுமுகளுக்கோ எங்களுக்கு ஈமான் இருக்கிறதுனால நாங்க எப்படி சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு யூதர்கள் சொன்ன மேலெண்ணத்துக்கு நம்ம வந்துடக்கூடாதுன்னு எச்சரிக்கிறதுக்காக தான் இதுல நம்மளுக்கு எச்சரிக்கை இருக்குது. ஈமான் கொண்டிருந்தாலும் பாவம் செய்யும் பொழுது இந்த நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கிறாங்கம்மா. இன்னும் அழகா சொல்லி முடிக்கிறாங்க. இந்த 8வது ருக்குவுடைய ஆரம்பத்துல 8வது ருக்குவுடைய ஆரம்பத்துல இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் وعمل صالحا فلهم اجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون அப்படின்னு அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களை சிறப்பிச்சு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோமா. யார் ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு நற்செய்தி இருக்கு, அவங்களுக்கு வெகுமதி இருக்கு, அவங்க எதிர்காலத்தை பற்றின எந்த அச்சமும் இருக்காது, கடந்த காலத்தை பற்றின கவலையும் இருக்காதுன்னு அல்லாஹு தஆலா ஒரு நன்மாராயம் சொன்ன மாதிரியே இந்த ஐன் முடிக்கிறப்பையும் இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, யார் ஈமான் கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசிகள், அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள்னு ஒரு நன்மாராயத்தோட இந்த ஐனை முடிக்கிறான். ஆரம்பமும் ஒரு நன்மாராயம் ஈமான் கொண்டவர்களுக்கு, இந்த ருக்குவுடைய இறுதியிலையும் ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்லி அல்லாஹு தஆலா முடிக்கிறான். ஓகேம்மா. இன்னும் ஒரே ஒரு பார்வை, பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொன்ன பார்வையை ஒரு சுருக்கமா பார்த்துட்டோம்மா. இவங்க இந்த ஐயாம மதூதா அப்படின்னு சொல்றாங்கல்ல, கொஞ்ச நாள் தான் நாங்க நரகத்துல இருப்போம் அப்படிங்கிறதுக்கு, இதுக்கு அதாவது என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, இது அதாவது மதூதானா ஒரு நிறைய கல்லு குவியலா இருக்குன்னு பாருங்க. ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பார்த்தோன்னே எண்ண முடியாது. பெரிய கல் குவியல், அதுல எவ்வளவு கல் இருக்கும் நமக்கு எண்ண முடியாது. ஆனா பார்த்தோன்னே 1 2 3 எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கல் குவியல் இருந்தா அதுதான் மதூதா குறிக்குது. அது எண்ணப்படக்கூடிய நாட்கள். இவ்வளவு நாட்கள் தான் நாங்க நரகத்துல இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்னு ஆஷூரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பசுவை வணங்கிய அந்த 40 நாள் மட்டும்தான் தண்டிக்கப்படுவாங்க. இன்னும் இவங்க ரொம்ப அழகான விளக்கம் சொல்றாங்கம்மா. இப்னு கசீர் ஆசிரியர் சொன்னாங்க பாத்தீங்களா, 1000 வருஷத்துக்கு ஒரு நாள். அதனாலதான் குர்ஆன்ல சூரத்துல் ஆல இம்ரான்ல அல்லாஹ் சொல்றான், யவது அஹதுகும் லவ் யுஅம்மரு அல்ஃப ஸனா, 1000 வருஷம் வாழணும்னு ஒவ்வொரு யூதனும் ஆசைப்படுவாங்க.
அதாவது அது கண்டிப்பா நரகத்தை விட்டு அவங்கள காப்பாத்தாது அப்படின்னு அல்லாஹ் ஏன் அதை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கான்னு சொன்னா, அவங்க 1000 வருஷத்துக்கு ஒரு வருஷம், அது எப்படி நியாயமா இருக்கும்? ஒரு மனுஷன் 750 வருஷம் வாழ்ந்திருப்பான். அந்த 750ல இன்னொரு மனுஷன் 250 மட்டும் இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இவன் இவ்வளவு வருஷம் அநியாயம் பண்ணியிருப்பான், இவன் 250 வருஷம் அநியாயம் பண்ணியிருக்கான். ஒரு 1000 வருஷம் முடிஞ்சிருச்சு. அதுக்கு 2 பேருக்கும் ஒரே நாள் நரகத்துல வேதனைனா நம்முடைய பகுத்தறிவு கூட அது எட்டாது அப்படின்னே அவங்க சொல்றாங்கம்மா. பகுத்தறிவால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. கண்டிப்பா இது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிமா இங்க சொல்றாங்க அஹாத்தத் பிஹி ஹதியதுஹு, அப்படி சூழ்ந்து கொள். அது எப்படின்னா அது உள்ளுக்குள்ள இல்லம்மா, அப்படி உள்ளுக்குள்ள இருந்து கிடையாது, அப்படியே அவங்களை அப்படியே சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்கம்மா. விடுபட முடியாது. அவனுக்கு அந்த விடுபட முடியாம வெட்கம் தவிர்ந்து போய் அவனுக்கு ஒரு மத்தவங்க பாக்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக கூட ஒரு பாவத்தை விட தன்மை இல்லாம அப்படியே அந்த பாவத்தினுடைய விளைவு அவனை சூழ்ந்து சுற்றுப்புறம் பார்க்காமல் அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளிடும். இப்ப போதைக்கெல்லாம் அடிமையாகிறாங்கன்னு பாருங்களேன். அடிமையாகிற ஆரம்பத்துல கொஞ்சம் லேசா ஒரு பயம் இருக்கும். நல்லா அடிமை ஆயிட்டாங்கன்னா யாரோ என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, நான் அப்படிதான் இருப்பேன். அதான் பாவம் சூழ்ந்து கொள்வது. அது வந்து விடுபடணுங்கிற எண்ணம் இருக்காது. வெட்கம் இல்லாம போயிடும், இரையச்சம் இல்லாம போயிடும், எதுவுமே இல்லாம அப்படியே அந்த பாவம் அவர்களை சூழ்ந்து கொண்டு அதிலேயே அவர்களை மூழ்கடித்து விடும். நஅூது பில்லாஹி மின்ஹா. இந்த ஒரு ஒரு அருமையான விஷயம் ஒன்று சொல்றாங்கம்மா. இந்த இடத்துல 2 ஆயத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாங்க. எப்படின்னா பலா மன் கஃபர சய்யிஅத்தன் வ அஹாத்தத் பிஹி அப்படின்னு ஏன் இங்க வரல அப்படின்னு கேக்குறாங்க. மன் கஃபர, ஏன்னா 2வது ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி, யார் ஈமான் கொண்டு யார் நற்செயல் செய்கிறார்களோ. ஆனா இந்த முதல்ல வரக்கூடிய ஆயத்துல வமன் கஸப சய்யிஅத்தன், எவர் பாவத்தை சம்பாதித்துக் கொள்கிறாரோ. அப்ப இந்த கஃபரன் வரல, கஸப அப்படின்னு வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்குன்னு சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல நம்ம சாதாரணமா ஒரு பாவம் செஞ்சா நம்முடைய ஈமான் அது சாப்பிட்ரும். நம்ம நபிசாசம் சொன்ன ஹதீஸ் தான்மா. ஒரு மூமின் ஈமான் உள்ளத்தில் இருக்கும் நிலையில் பாவம் செய்ய மாட்டான். அந்த பாவம் செய்யும் பொழுது அவனை விட்டு ஈமான் வெளியில போயிடுது. அப்போ அந்த பாவம் என்ன செஞ்சிடும்? அதனாலதான் இந்த இடத்துல பலா மன் கஃபர சய்யிஅத்தன், பலா மன் கஃபர, ஒருத்தன் நிராகரிச்சான்னு சொன்னா அது அவனை சூழ்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லல. மன் கஸப சய்யிஅத்தன் வஅஹாத்தத் பிஹி ஹதியதுஹுன்னு சொல்றாங்க. சம்பாதித்தல் அப்படின்னு வருது. ஆனா அடுத்த ஆயத்துல ஆமனுன்னு வந்திருக்கு. இதுக்கு கரெக்டா ஆப்போசிட் சொல்லணும்னு சொன்னா கண்டிப்பா கெஃபரூன் தான் வந்திருக்கணும். ஏன் இந்த இடத்துல கெஃபரூன் சொல்லலன்னு சொன்னா, அவர் ஈமான் கொண்டவராகவே இருந்தாலும் அந்த பாவத்தை செய்யும் பொழுது அந்த ஈமானை அந்த பாவம் தின்றுவிடும். ஆகவே இது நமக்கெல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கை. நம்ம ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருக்கிறதுனாலேயே நம்மளோட நரகத்துக்கு நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மேலெண்ணம் வரக்கூடாது. இது யூதர்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனத்தை நமக்கு இங்க அல்லாஹ் சுட்டி காமிக்கிறான். அதாவது பொதுவாகவே குரானுடைய ஸ்டைல் வந்து கான்ட்ராஸ்டா ஒன்னையும் கம்பேர் பண்றதுமா. அதாவது இன்னல்லதீன ஆமனுன்னு ஒரு ஆயத்து வரும், அடுத்து வல்லதீன கஃபரு வ கதபுன்னு வரும். இது நம்ம சூரத்துல் பக்ரால ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்படி கான்ட்ராஸ்டா ஒன்னு ஆமனுன்னா ஒன்னு கஃபரு. ஆனா இப்போ நம்ம பார்த்த இந்த 2 ஆயத்துல 2வது ஆயத்துல ஆமனு வந்திருக்கு. இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா, யார் ஈமான் கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ. இதே மாதிரி அந்த கான்ட்ராஸ்டா வரணும்னா இப்படி வந்திருக்கலாம். இது வந்து தப்சீர் ஆசிரியர் கருத்துமா. மாஷா அல்லா, இதுல நமக்கு ரொம்ப அழகான ஒரு உண்மை விளங்குதுமா. அதுக்காக தான் இதை நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேம்மா. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துல மன் கஸப பலா மன் கஸப சய்யிஅத்தன் வ அஹாத்தத் பிஹி பதிலு பலா மன் கஃபரு வ அமிலு சாலிஹத்தன். எப்படி கீழே இன்னல்லதீன ஆமனு வ அமிலு சாலிஹாத் வர மாதிரி இங்க வந்து பலா மன் கஃபர வ அமிலு சய்யிஆத் அப்படி வந்திருக்கலாம், எவர்கள் பாவம் செய்கிறார்களோ. இங்க வந்து ஆமனுக்கு ஆப்போசிட்டா கஃபரா வந்திருக்கலாம். ஆனா இங்க கஸப வந்திருக்கு. ஏன் அப்படி கான்ட்ராஸ்டா வராம இந்த கஸப அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தஃசீர் சிந்தனையாக அவங்க சொல்றாங்கம்மா. இந்த இடத்துல இந்த கஃபர குஃப்ரியத் அப்படிங்கிறது மறைப்பொருளாக இருக்கு. ஏன்னா எப்போ வந்து பாவத்தை சம்பாதிக்கின்றார்களோ அந்த பாவம் அவர்களுடைய ஈமானை தின்று குஃப்ரியத் நிலையில இயற்கையிலே போற்றுது. பெருமான சல்லாசம் அவங்க சொல்லுவாங்க இல்லம்மா, ஒரு மனிதனுக்குடைய உள்ளத்துக்குள்ள ஈமான் இருக்கும் பொழுது அவனால பாவம் செய்ய முடியாது. அவன் ஒரு பாவம் செய்யறான், ஒரு திருடுறான், ஒரு கொலை செய்யறான், ஒரு மானக்கேடான காரியம் செய்யறான்னா அப்போ அவனை விட்டு ஈமான் வெளியேறி விடுகிறது. அப்போ அந்த இடத்துல அந்த பாவம் அவனுடைய ஈமானை தின்று விடுகிறது. இது ரொம்ப முக்கியமா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த
கையாளக்கூடிய சொல்லாடல்கள்ல கூட நமக்கு எவ்வளவு பெரிய உண்மையை விளக்குறான். மாஷா அல்லா. ஏன்னா ஒரே போங்குல ஆப்போசிட்டா தான் கொடுக்கறது குரானுடைய ஒரு அழகுமா. ஆனா இந்த இடத்துல அதுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறத ஆய்வு பண்ணி பார்க்குறப்போ தப்சீர் ஞானிகள் இப்படி ஒரு கருத்தை சொல்றாங்க. கஃபருன்னு சொல்லலைன்னா கூட அந்த எப்போ உங்க பாவத்தை சம்பாதிக்கின்றார்களோ அப்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ஈமான் உண்ணப்பட்டு, அந்த பாவத்தால் உண்ணப்பட்டு குஃப்ரியத் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். அப்போ இது நமக்கு எல்லாருக்கும் எப்பவுமே ஒரு எச்சரிக்கை இருக்கணும். நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம ஈமான் கொண்டவங்களா இருக்கோம், நமக்கு தான் சொர்க்கம் சொந்தம் அப்படிங்கிற ஒரு மேலிடத்துல சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மறுபடியும் இந்த ஆயத் மூலமாக எச்சரிக்கவும் செய்யறாங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கேட்கக்கூடிய குரான் வரிகள் கேள்வியோடு நின்று விடாமல் இதயத்தில் பதிந்து நம் செயல்களாக வெளிப்பட்டு வல்ல ரஹ்மானுடைய ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் மிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த தப்சீர் பயணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய முத்துக்கள் போன்ற இந்த கருத்துக்கள் நம் உள்ளத்தின் ஒளியாக பதிந்து நமக்கு வழிகாட்ட அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. இனி வரக்கூடிய ஆயத் ரொம்ப அற்புதமான ஆயத்மா. இதுல அவங்களுக்கு மட்டும் கிடையாது, யூதர்கள்ட்ட அல்லாஹ் என்ன மாதிரியான உத்தரவு வாங்கிக்கிட்டான் அப்படிங்கிறது மட்டும் கிடையாதுமா. நமக்கு எல்லாருக்கும் எது நற்செயல்கள்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு பாடம் இதுல கிடைக்கும். அதுலயும் வார்த்தைகள் ஜாலம், அல்லாஹ் உபயோகப்படுத்திருக்க வார்த்தை ஜாலம் மாஷா அல்லாஹ் ஒவ்வொன்றும் அப்படியே ஒளி சிதறல்கள் நம்ம உள்ளமெல்லாம் தெரிக்கும்மா. இன்ஷா அல்லாஹ் அவளோட எதிர்பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.